ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங் பேங். அதாவது நம்ம பிரபுதேவா சாரும் வடிவேல் சாரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதோட டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு இன்னும் அதை பற்றி உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஓகே, let's jump into the video. அது சொல்லுவாங்க அப்புறம். கண்ணன் ரவி குரூப். என்ன மார்வல்ஸ் வெர்ஸ் ஜெட் வெர்ஸா இல்ல வெர்ஸ் செட்டா? ஐ வச்சிருக்காங்க போல. கண்ணன் ரவி யாரு? இவரு டிடிடி ப்ரொடியூசர். இது இதில் இந்த லுக்கு இந்த படத்தில் வருங்க. ஜோம்பி படமோ தெரியலையே. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்லாம் வருவாங்களே, நாய்க்கரணங்களா இருக்காங்க. மலேசியாவில் எடுத்ததோ நாடைய பத்தி. பிரபு வடி தேவா. என்னடா புரியல. பேங் பேங். என்ன 22 இந்த வருஷம் ரிலீஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது? ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. டீசர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஒரு புது அட்டெம்ப்ட் மாதிரி தோணுது. பட் இது வந்து 2வது படம் நினைக்கிறேன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஜாம்பி பேஸ் பண்ண படம். ஃபஸ்ட்டு மிருதன், இது 2வது படம் நினைக்கிறேன். பட் இதோட ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பாலைவனம் மாதிரி உள்ள ஒரு இடத்துல ஜாம்பிஸ் வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வடிவேல் சார் ஏதோ ஒரு காட்டுவாசி வேஷத்தில் இருக்காரு. அப்புறம் இல்லை, பாலைவனம் மாதிரி ஒரு இடம். என்னது நெருப்பு கொலையா? மலையோட நெருப்பு கொலை. பிரபு வேலு வடி தேவா தெரியல. மேபி இல்ல, அவரு வடி வேலு பிரபு தேவா. அவங்கள அந்த கிரியேட்டிவிட்டியில கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அங்க பாருங்க, நடுவில் இருக்கிறது வடி வேலு பிரபு, பின்னாடி தேவா. எவ்வளவு வடி வேலு பிரபு தேவா. அவங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணி பிரபு வேலு வடிவேலா பிரபு வேலு வடிவே தேவா. இதே ஒரு தங் ட்விஸ்டரா வரலாம் போல. இல்லை, என்ன சொல்லுவாங்க, இது விஷுவல் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது படத்தோட. அந்த சினிமோட்டோகிராஃபருக்கும் எந்தெந்த ஷார்ட் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் எதுவுமே பார்க்கறதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ தெரிலலாம் இது கொம்போவே அடிச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் ரியல் லைஃப்லேயே அவ்வளோ இதாக இருப்பாங்க. இந்த ஒரு பிரபுதேவா கான்செப்ட் அதான் நினைக்கிறேன். போய் மண்டையை போட்டு புரண்டி எடுத்துக்கிற மாதிரி வடிவேல் சாரோட. ஸோ வடிவேல் சார் அது பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டார். ஆனால் தெரிலலாம் என்ன நடக்கும், இது நடக்கும்னு பார்ப்போம். இந்த இது எப்படி யுவசங்கர் ராஜா தான் நம்ம தலைவன் தான் இதில் மியூசிக் டைரக்டர். ஸோ அதை பற்றி ஒரிடே பண்ண வேண்டாம். கண்ணாரவி ப்ரொடியூசர் இந்த கண்ணாரவி இருக்கார்ல ப்ரொடியூசரு, அவர் இந்த டிடிடி ஜீவா படத்தில் அந்த படம் எடுத்துட்டாரு ப்ரொடியூசரு. அவர் துபாயில் உள்ளவர்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் 50 நியூ டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு 50 படம் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த விஜய் சித்து யூடியூப் சேனலில் இது பண்ணியிருந்தாங்களா, அதில் அதில் சொல்லிடுவாரு, நான் ஒரு 50 படம் எடுக்க போகிறேன். எல்லாமே புது டைரக்டர்ஸ்க்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க போகிறோம். 50 பேர், 50 மூவிக்கு யாருக்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கோ என்கிட்ட பிச் பண்ணுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டு பார்ப்போமா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். போட்டுருவோமா பாயாசத்தை போட்டுடலாமா? இப்படி இல்லையே, இந்த ப்ரொடியூசருக்கு பாயாசம் போடுற மாதிரி இருக்கு. நீ சொல்ல நமக்கு பாயாசத்தை நம்மளே போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். தெரியல காய்ஸ். ஆனால் நம்ம இங்கேருந்து இந்தியாவை ரீச் பண்ணுறதே பெரிய பாடாயிரும். இதில் அவரை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பாடாக இருக்கும் தெரில. பார்ப்போம்.
இந்த படமும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரில, இது பிரபுதேவா சாருக்கு வந்து ஐ மீன் 90s வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. பட் இப்போது எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு. அதே பிரச்சனை தான், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. ஏன்னா வடிவேல் சார் அப்புறம் பிரபுதேவா சார் ப்ரொமோஷனில் எந்த அளவுக்கு ஹைப்பு ஏற்றி அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனை க்ரியேட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய மலேசியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், இல்லைனா ஓவர்சீஸாக இருக்கட்டும், இந்தமாரி சின்ன சின்ன சிட்டியில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றது பொறுத்து இருக்குது. ஸோ பார்ப்போம். இது வந்து இப்போ தான் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைப்பு வேறு எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனால் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்ப்போம். ஓகே ஓகே. அவர் வாயில் கொஞ்சம் கொள்ளுக்கட்டை வச்சுருக்காரு, இருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவார். ஓகே. இல்லடா நிக்கில் பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. என்னோட இன்ஃபர்மேஷன் இது இன்னைக்கு தான் இன்ஃபர்மேஷன் இல்லாத இல்லைங்க, டீசர் பார்க்கும்போது இது டீசர் தானே, டீசரா இல்லை டைட்டில், ப்ரோமோ வீடியோ. ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, எதுவும் ஒன்று பெருசாக ட்ரை பண்ணுறாங்க, பெரிய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அப்போது கான்செப்ட் படி பார்த்தா அதான் சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் இப்போ ஓவராலாக ஏதாவது டீசர் இல்லை ஏதாவது ப்ரோமோ வீடியோ பார்த்தா இது வந்து இந்த இடம் நார்மலாக இப்போ வடிவில் சார் நடந்து வந்து அவரோட கெட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி கெட்ட மாதிரி இருக்கு. ஒரு காடாக காட்டியிருந்தா கூட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஜோம்பிஸ் வராங்க, அதை எப்படி தடுக்கிறாங்க, இவர் வந்து ஒரு ஹண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம். இது வந்து ஒரு நெருப்பு குழாய், ஒரு மலைப்பகுதி, அதில் வந்துட்டு 2 பேர் மட்டும் நார்மலாக நடந்து வராங்க. அவர் காட்டுவாசி ட்ரெஸ்ஸில் இருக்காரு, இவர் வந்து ஒரு மாதிரி யூத்தாக இருக்காரு. பார்த்தா காட்டுவாசி வந்து கன்னு சுடுறாரு, ஜோம்பி 2 துப்பாக்கி. அவர் நார்மலா தான் போறாராம், ஜோம்பி சட்டையில உருவி போயிட்டு அங்க என்ன கிடைக்குதோ அந்த சட்டையை போட்டு வர்றாரு. இல்ல முடியல. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவனுங்க அதுல ஜோம்பியா வந்தவங்க வந்து மலேசியாக்காரங்க சைனாக்காரங்க, ஏன்னா மலேசியாக்காரங்க அப்படிதான் இருக்காங்க. ஆமா, அது மலேசியா தாய்லாந்துலாம் ஓரளவுக்கு சேமா இருக்கும், அப்படிதான் இருக்காங்க. நாங்க அதுலயே கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும், என்னடா மலேசியாக்காரங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு. பட் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உண்மையே டீசர் ப்ரோமோ வீடியோ நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படத்தோட எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்து தான் நம்ம வந்துட்டு பேச முடியும். ஏன்னா வந்து இதில் வந்து டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லொக்கேஷன் வந்து அதான் அவர் சொன்ன மாதிரி அது வந்து விஎஃப்எக்ஸாக இல்லை உண்மையிலேயே போய் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த இடமா இருக்கட்டும், அந்த விஷுவலாக இருக்கட்டும், உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது அவ்வளோ உழைப்பு இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு அப்டேட்டுக்காக நாங்களும் உங்களோட சேர்ந்து நாங்களும் வெயிட் பண்றோம். ஓகே, பாய் பரமா. எக்ஸைட்மென்ட்டா? ஓகே, பாய் பரமாவா? பாய் பண்ணுவோமா? ஓகே गाइस, சொல்லுங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். until then bye from our new latest YouTube channel. Bye.